காலைதோறும் புதியவை. ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். மார்ச் 28. என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. பிலோமோன் 1:5. ஆங்கிலேய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படும் வருடாந்திர சேவைக்கான விருதை 2021 ஆண்டில் மால்கம் கிளாட்வெல் என்பவர் 2ஆம் எலிசபெத் மகாராணியிடம் பெற்றார். அச்சமயத்தில் 100 வயதாக இருந்த மால்கம் கிளாட்வெல் தனது வாழ்நாளில் 1000 வேதாகமங்களை வழங்கியதற்காக கௌரவிக்கப்பட்டார். வேதாகமத்தை பெற்ற அனைவரின் பெயர்களையும் எழுதி வைத்து தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பார். மால்கம் கிளாட்வெல்லின் உண்மையான ஜெபம் புதிய ஏற்பாட்டில் நிறைந்திருக்கும் பவுலின் எழுத்தில் அன்பிற்கான வலிமையான எடுத்துக்காட்டை நமக்கு காட்டுகிறது. பவுல் தனது கடிதங்களை பெறுபவர்களுக்காக அடிக்கடி ஜெபிப்பதாக உறுதி அளித்தார். அவரது நண்பரான பிலோமோனுக்கு அவர் எழுதுகிறார். பிலோமோன் 1:4-6 வரை உள்ள வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தில் 2 தீமோத்தேயு 1:2-4 வரை உள்ள வசனங்களில் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என எழுதினார். மால்கம் கிளாட்வெல் போல ஜெபிக்க 1000 பேர் இல்லை என்றாலும் நமக்கு அறிமுகமானவர்களுக்காக நாம் செய்யும் திட்டமிட்ட ஜெபம் வல்லமை மிகுந்ததாய் இருக்கிறது. ஏனெனில் தேவன் அவைகளுக்கு பதில் அளிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்காக ஜெபிக்கும்படி அவருடைய ஆவியால் தூண்டப்பட்ட போது ஒரு இனிய ஜெப நாள் காட்டி கூட பயனுள்ளதாக இருக்கும் என்று கண்டு கொண்டேன். பெயர்களை தினசரி நாட்காட்டியிலும் வாராந்திர நாட்காட்டியிலும் பிரித்து அவர்களுக்காக உண்மையாக ஜெபிக்க உதவியது. நாம் மற்றவர்களை ஜெபத்தில் நினைவு கூறுவதென்பது ஒரு அழகிய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஜெபிப்போம், ஜெயிப்போம். ஜெபம். பிதாவே, நீர் எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்து ஜெபத்தில் உண்மையாய் இருக்க எனக்கு உதவும். ஆமென்.